ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி. நல்லா காரசாரமாக இந்த மாதிரி செஞ்சு வைங்க. 10 சப்பாத்தி 10 தோசை இட்லி கூட கேட்டு வாங்கி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் முற்றிலும் புதுமையான சுவையில் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடிக்கடி செய்வீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ், நான் 250 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸை சாப்பரில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கங்க. வதக்கிட்டு செய்கிறப்ப தான் சுவை நல்லாயிருக்கும், இல்லாட்டி அதோட பச்சை வாசனை நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக இது மாதிரி வதக்கி எடுத்துக்கங்க. நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறப்ப ஈரத்தன்மையோடு கொஞ்சம் சாஃப்டாக வதங்கி வரும். இது அப்படியே ஆறட்டும், அப்படியே ஆற விட்டுடுங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இதோட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இது மாதிரி நல்லா அடித்து விட்டு கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் வதக்கி ஆற வச்ச முட்டைக்கோஸை சேர்த்துக்கங்க. எல்லாத்தையுமே இந்த 4 முட்டையோடு சேர்த்து நல்லா நுர வர்ற அளவுக்கு அடித்து விட்டு கலந்துக்கங்க. எந்த அளவுக்கு கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். இது மாதிரி நல்லா நுரைக்க அடித்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு இந்த வானல் நடுவில் இது மாதிரி பவுல் இருந்ததுன்னா எடுத்து வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த பவுல்லையும் பாதி அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. இது மாதிரி 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு இப்போ 2 வெங்காயம், மீடியம் சைஸில் 2 வெங்காயம் தோல் உரிச்சிட்டு இது மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 2 மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியும் காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 2 தக்காளி 2 வெங்காயம் சேர்த்துட்டு இதோட 2 பச்சை மிளகா, தோல் சீவின இஞ்சி துண்டு கொஞ்சம், கூடவே ஒரு 5-6 பூண்டுப்பல் உரித்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ நடுவில் வச்ச தண்ணி பவுலில் 1 கப் அளவுக்கு பட்டாணி, ஊற வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துக்கங்க. சேர்த்து அது மேலே இது மாதிரி ரவுண்டு பிளேட் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு நம்ம கலந்து எடுத்து வச்ச முட்டைக்கோஸ் சேர்த்து அப்படியே ஈவனாக சமன்படுத்திக்கங்க. சமன்படுத்திட்டு அப்படியே மூடிடுங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் குக் ஆகட்டும். சரியாக 10 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்து சாஃப்டாக ப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ அந்த பிளேட் அப்படியே எடுத்து வெளியே வச்சுடுங்க. ஒரே நேரத்திலே சட்டுன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பட்டாணியும் வெந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ அந்த பவுலையும் தண்ணியோடு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், தக்காளியுமே வெந்து தக்காளியோட தோல் உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சு ஆற விட்டுடுங்க. லைட்டாக ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த வேக வச்ச தண்ணீரை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், அதையே கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதில் தண்ணீர்லாம் சேர்க்காம நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வேக வச்சு எடுத்த முட்டைக்கோஸ் கறி இருக்குல்ல, அதை அப்படியே சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளேட்டில் ஓரங்களை இது மாதிரி கத்தியால் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ அதே கத்தியாலே நீட்டாக கட் பண்ணிவிட்டு குறுக்கால கட் பண்ணுங்கள். சின்னதாக பன்னீர் துண்டுகள் மாதிரி சூப்பராக வரும். இதே மாதிரி குறுக்கால கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் சின்னதாகவோ பெருசாகவோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் தான் நல்லா மசாலா காரெல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிட நல்லா ஸ்பைஸியாக சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் சின்ன பன்னீர் துண்டுகள் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். முட்டைக்கோஸோட முட்டை சேர்த்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக கட் ஆகி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு அதே வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதோட பிரிஞ்சலை 1, சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கங்க. அன்னாச்சி மூக்கு இருந்தாலும் சேர்த்துக்கங்க. கல்பாசி கொஞ்சம் சேர்த்துருக்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த தக்காளி, வெங்காய விதை சேர்த்து நல்ல எண்ணெயோடு கலந்துக்கங்க.
இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதில் வேண்டிய மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மசாலாவை கலந்து விட்டுக்கங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்த பிறகு இதில் வேக வச்ச பட்டாணி வெஜிடபிள் தண்ணியை சேர்த்துக்கங்க. அந்த தண்ணியே அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இதை அப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக்காக விடுங்க. இப்போ இது கூடவே கிரேவிக்கு வேண்டிய உப்பும் சேர்த்து கலந்துக்கங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ மூடிடலாம். மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக்காகட்டும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. பிறகு சரியாக 2 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியும் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் முட்டை பீசஸாக எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிரேவியில் முழுகிற அளவுக்கு கலந்துட்டு திரும்பவும் மூடி 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள் வேக வச்ச தண்ணியே இதில் சேர்த்து கலந்துருக்கேன். இந்த பாத்திரத்தில் இருந்தால் தான் சப்பாத்தி, தோசை, இட்லி, இடியாப்பம், ஆப்பத்தோடு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். மூடி வச்சு 1 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள், புதினா இருந்தால் கூட கட் பண்ணி தூவி கலந்துட்டு பரிமாறலாம். நல்லா காரம் மசாலாலாம் உள்ளே இறங்கி காரசாரமான முட்டைக்கோஸ் முட்டைக்கறி ரெடி. எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுமையான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒன்று மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா போதும். காலை பிரேக்ஃபாஸ்ட்டு, மதிய லஞ்சு, நைட்டு டின்னருக்கு கொடுத்து அசத்தலாம். 10 சப்பாத்தி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. தோசை, பரோட்டா, நான், ஆப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். சாதத்தோடு சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.